அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஆரி ஒர்க் டிசைன் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்லீவ் எடுத்திருக்கேன். 1/2 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி லைன் வரைஞ்சிக்கிட்டு 753 டயாலஜி பிராண்ட் சரி த்ரெட் எடுத்துக்கிட்டு 3 லைன் சரி செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சேம் கலரில் இருக்கிற நார்மல் சேவிங் த்ரெட் எடுத்துக்கிட்டு சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுகர் பீட் வந்து 2 எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 4 mm பீடு எடுத்துகிட்டு ஒவ்வொரு பீடாக லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒவ்வொரு பீடாக எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். டபுளாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரேம்லேருந்து கிளாத் எடுக்கும்போது லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு பீடாக எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீடு எடுத்து ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஸ்டிச் பண்ண பிறகு 1/2 இன்ச் கேப் இருக்கு இல்லையா, அது நடுவில் வந்து ஒரு சுகர் பீடு ஒரு 4 mm பீடு எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண பிறகு இந்த லைனில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒவ்வொரு இன்ச்சு கேப்பில் சுகர் பீடு 4 mm பீடு எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த சைடு லைனில் வந்து இதுக்கு சென்டரில் இருக்கிற 1 இன்ச் வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஸ்டிச் பண்ண பிறகு இந்த ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக பார்க்க இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து பேக் நெக்கில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அப்புறம் டேசலுக்கும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. ஸ்டிச் பண்ண பிறகு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.